எல்லார் முன்னாடியுமே அபிய ராகவ் ரொம்ப பெருமையா பேசுறாரு. அபி மாரி ஒரு பொண்ணு எங்கேயுமே இருக்கவே இருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி யாருமே இல்ல. அவங்க கிட்ட இருக்க திறமை என்னன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தனியா நின்னு எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு பொண்ணு அபி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்ருக்காங்க. இங்க பாருங்க அபிகிட்ட நீங்க சாரி கேட்கல அப்புறம் அவ்வளோதான். அவள நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அபி ஏன் பொண்டாட்டி. அவளுக்கு எப்படி நீங்க இப்படிலாம் சொல்வீங்க? ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பு கேட்டா இங்க கெடுப்போன்றாரு. உடனே வேற வழி இல்லாம அவங்களும் அவங்க வீட்டுக்காரர் சொன்னோன்னே மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிடுமான்னு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம அபி. அடுத்து அபியும் இப்போ அவங்க வீட்டுக்காரரும் நல்லா தான் வாழ்கிறாங்க போல் இருக்கு. அதனால தான் இந்த அளவு அபிக்காக அவங்க வீட்டுக்காரர் நின்று பேசுகிறாரு. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியோட வீட்டுக்காரர் அவங்க சித்தியை திட்டுறாரு. சரி இதுக்கப்புறம் நல்லபடி ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அபி ஓடி ராகவ கட்டிக்கிட்டு அப்படியே அழறாங்க. ரொம்ப நன்றிங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் இந்த அளவு என் மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க.